தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு சரித்திர நிகழ்வினை, மாபெரும் மக்கள் புரட்சியினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மை உடைய அரசு ஆகிய மேலான கோட்பாடுகளுடன் தொடங்கியுள்ள இந்த ஆட்சியானது கடந்த 3 மாதங்களில் இவற்றை சொன்னதை மட்டுமின்றி செய்தும் காட்டியுள்ளது. இது மட்டுமல்ல, உண்மையான சமூக நீதி மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை ஒரு கொள்கையாகவே கொண்ட ஆட்சி இது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உணர தொடங்கியுள்ளனர். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது. விவசாய பொதுமக்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பெற்ற கடனை தள்ளுபடி செய்தது. குறுவை சிறப்பு தொகுப்பை வழங்கியது. பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்கியது. தமிழ்நாட்டு வேர் ஊன்றி இருந்த போதை கலாச்சாரத்தினை ஒழிக்க மாவட்டம் தோறும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை உருவாக்கியது. கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொதுமக்களின் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக அமைந்திருந்து 717 சில்லறை விற்பனை மதுபான கடைகளை மூடியது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளான செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் முதல் செயல்படுத்த உள்ளது என நமது அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த குறுகிய காலத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பல துறைகளில் கணிசமான முன்னேற்றங்களும் மக்களின் நம்பிக்கையும் பிரதிபலிக்கும் பல முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி என்பது ஒரு கட்சியின் தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த மக்களின், தமிழக மக்களின் வெற்றி அது. மக்களுக்கான பல நல திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கத்தில் நமது அரசு அறம், பொருள் மற்றும் இன்பத்தை நோக்கமாக வைத்து 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் ஆவணத்தின் வெளியிட்டு உள்ளது. அதன் அடிப்படையில் திட்டங்களை அடுத்து வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தி அவற்றுக்கான செயல் வடிவம் கொடுத்து வருகிறது. தேசிய அளவில் பல சமூக பொருளாதார குறியீடுகளை முன்னணியில் விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டை வறுமை இல்லாத அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி அதன் மூலம் சமூக நீதியினை நிலைநாட்டும் மாநிலமாகவும் 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொலைநோக்க பார்வை முன்னெடுத்து செல்லும் வகையில் அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் கொள்கையை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். இதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்தல், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக நீதியை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த முன் உரிமைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை உண்மையான தொலைநோக்கு திட்டங்களை அடைவதற்கான பாதையை வழிவகுத்து காட்டும். தமிழ்நாட்டின் கடன் 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதை நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட்ட நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தி உள்ளோம். மேலும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாயின் விகிதம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையே உள்ளது. மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துவதற்கான தொகையும் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது.